இது பர்சனல் கிடையாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 வந்துருச்சுங்க. ஆக்சுவலா மாடர்ன் சினிமாஸை சேர்ந்தவங்க எப்படியாவது அந்த ஜுவல்ல தூக்கணும்னு பிளான் எல்லாம் போட்டாங்கல்ல, அந்த பிளானோட எக்ஸிகியூஷனை தான் ப்ரோமோவா கட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. ஸோ இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட் பண்ணி தான் இந்த லைக்கை கேட்குறேன். ஏன்னா லைக் நீங்க அதிகமாக போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ புஷ் ஆகும், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு லைக் போடுறதை மட்டும் பண்ணிருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கான்டெக்ஸ்ட் தெரியாம இந்த ப்ரோமோவை பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நான் தெளிவா உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரோமோவை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் சினிமா ரெட்ரோ சினிமான்னு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. நேத்து ரெட்ரோ சினிமா ஒரு ஐடியா பண்ணி டைமண்டை தூக்கியிருப்பாங்க. என்ன ஐடியா பண்ணியிருப்பாங்கன்னா, ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து வெளியே வரும்போது விக்ரம் ஆக்டிவிட்டி ரூமை விட்டு யாரும் வெளியே வராத மாதிரி லாக் பண்ணியிருப்பாரு. அது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு தான், சரியா? அப்படி லாக் பண்ணியிருப்பாரு. அந்த கேப்ல சுபிக்ஷா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஜுவல்ல தூக்கியிருப்பாங்க. தூக்கி பிரஜின் கையில தந்துருவாங்க. தூக்குனது சுபிக்ஷா தான், அதுக்கப்புறம் தான் பிரஜின் கையில தந்திருப்பாங்க. ஆனா ஓடி வரவங்க பிரஜின் தான் எடுத்திருக்காரு, பிரஜின் தான் திருடினாரு, நாங்க பார்த்துட்டோம்னு சொல்றாங்க. ஆனா அது ஏத்துக்க முடியாதுல்ல, ஏன்னா சுபிக்ஷா தான் எடுத்தாங்க, அதை பிரஜின் கிட்ட தந்திருக்காங்க. பிரஜின் ஒலிக்க மட்டும் தான் செஞ்சாரு. சோ அதே பிளானை தான் இந்த டீம் இப்ப எக்ஸிக்யூட் பண்றாங்க. எந்த டீம்? மாடர்ன் சினிமாஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்க. மாடர்ன் சினிமா நேத்து போடுற ஐடியாவெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தாங்க வந்தது. இந்த எஃப்ஜே வந்து பல்லன் கேரக்டர் பண்றான், அதாவது அதை கல்லன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? எல்லாருமே ஒவ்வொரு பெட்ஷீட் எடுத்துக்கணுமா. அதாவது இவன் டீம்ல ஒரு 7 பேர் இருக்காங்கன்னா 7 பேருமே பெரிய பெரிய பெட்ஷீட் எடுத்துக்கணுமா. அந்த டீம்ல ஒரு 7 பேர் இருக்காங்கல்ல, சட்டுன்னு பெட்ஷீட்டை போட்டு அவங்க எல்லாரையும் மூடிடணுமா. அதாவது இவங்க பெட்ஷீட்டை எடுத்து டக்கு டக்குன்னு அவங்க மேல பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு இருக்க கேப்ல இவர் என்ன பண்ணுவாராம், டைமண்ட் எடுத்துட்டு ஓடிடுவாராம். அவங்க பார்த்தேன்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா வந்து அவங்க பெட்ஷீட்டால கவர் பண்ணியிருப்பாங்க, பார்த்தேன்னு சொல்ல முடியாதுல்லன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. கேனத்தனமான ஐடியாங்க. இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணுறது எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் தூக்க மாத்திரை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வந்து தூக்க பிரச்சனை இருக்கவங்க தூக்க மாத்திரை வச்சிருப்பாங்கல்ல, எல்லாருக்கும் 2 மாத்திரையை கலந்து தந்துருங்க, நல்லா தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. பிளானை போடுறாங்க பாருங்களேன், எப்படா இப்பெல்லாம் பிளானை யோசிக்கிறீங்கன்ற மாதிரி தாங்க உண்மையிலேயே இருந்தது. ரொம்ப அந்த மாதிரிலாம் பிளான் பண்ண முடியாது. அவங்க அசந்து தூங்கும் போது சாமர்த்தியமா தூக்கணும், அவ்வளவுதான். அதாவது நீங்க 24 மணி நேரமும் கவனமா இருந்துகிட்டு அவங்க அசந்து தூங்குறப்ப நீங்க எடுக்கணும், அதுதான் முக்கியம். ஆனா வந்து ரெட்ரோ டீமை சேர்ந்தவங்க ரொம்ப உஷாரா இருக்காங்க. அவங்கள எடுத்துடவே விடக்கூடாது, நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அந்த மாதிரி ரெட்ரோ டீமை சேர்ந்தவங்க தூங்கவே மாட்டாங்க. ஷிஃப்ட் போட்டு தூங்குறதுல கூட ரொம்ப கவனமா தூங்குறாங்க, பொறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மாடர்ன் சினிமாஸ் ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதுதான் இந்த ப்ரோமோல காட்டுறாங்க. பிளான் என்ன தெரியுமா? நேத்து ரெட்ரோ பண்ணாங்கன்னு ஒரு பிளானை பத்தி சொன்னல, அதே பிளானை தாங்க பண்றாங்க. ஒண்ணே இல்ல, விக்ரம் டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்காக போறாரு. எல்லாரும் அங்க உட்காந்து கவனிக்கணும்ல. ஒரு 3-4 பேர் மட்டும் சைலண்டா கலண்டு போயிட்டு இருக்காங்க. யார் யாரு? கமருதீன், சபரி, இதை தாண்டி கானா வினோத்னு நினைக்கிறேன். 3-4 பேர் மட்டும் கலண்டு போறாங்க. போனவங்க ஒரு பெட்ஷீட்டை அந்த இடத்துல போட்டுறாங்க. அந்த ஜுவல் இருக்கிற இடத்துல பெட்ஷீட்டை போட்டுறாங்க. எல்லாருமே உள்ள கையை விடுறாங்க. யாரு கையில அது முதல்ல பட்டு யாரு கைக்கு அது போகுதுன்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல. இப்ப லாங்ல இருந்து பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க 3 பேருமே எடுத்தீங்க நாங்க பார்த்தோம்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் தானே எடுத்திருப்பாங்க. பெட்ஷீட்டை போட்டு யார் எடுத்தாங்கன்றதை இவங்க ஏமாத்துறாங்க. அதாவது கானா வினோத் ஒரு பக்கம் மறைக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காரு, கமருதீன் ஒரு பக்கம் மறைக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கான், அதுக்கப்புறம் சபரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. சோ பாக்குறவங்களுக்கு கமருதீன் தான் அதை எடுத்தான் தோணுன்றதுக்காக சில ஆக்டிங்லாம் கமருதீன் பண்றாரு. அதாவது கமருதீன் எடுத்துட்டு வேகமா வெளியே ஓடுறாரு. ஆனா யார் கையில இருக்குன்னா அது சபரி கிட்ட தான் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. துணியை போட்டுட்டாங்க. துணியை போட்டுட்டு 3 பேருமே கையை விடுறாங்க. அதுல ஒருத்தர் தான் எடுக்கிறாங்க, அது வந்து சபரி. ஆனா கமருதீன் எடுத்த மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாரு, கானா வினோத் எடுக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாரு. சோ இவங்களால இப்ப 3 பேர்ல யார் எடுத்தாங்களோ அவங்கள தானே சொல்ல முடியும். இப்ப உதாரணத்துக்கு சபரி எடுத்ததை நான் பார்த்தேன்னு சொன்னாதான் சபரியை ஜெயில போட முடியும். சோ அவங்க பண்ணதை அவங்களுக்கே பண்ணலாம். நேற்று அப்படி தானே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி நம்ம பண்ணலான்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் பெட்ஷீட்டை போட்டு எடுக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியலங்க. மாடர்ன் சினிமாஸ்க்கு இப்போ பிரச்சனை, நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணலான்றதுக்காக இந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கரெக்ட் இல்லை, தப்பாக தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி ரெட்ரோ நேற்று பண்ணதும் நான் சரின்னு ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து வரதை நீ கதவை எப்படி லாக் பண்ணி வச்சிருக்க முடியும்? விக்ரம் எப்படி கதவை லாக் பண்ணி வைக்க முடியும்? அப்படி பண்ணக்கூடாது இல்லை, அது தப்பு தானே. எனக்கு அதுவும் தப்பாக தான் தெரிஞ்சது. இப்போ இவங்க போடுற பிளானும் தப்பாக தான் இருக்கு. நைட்டு அசரும் போது எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ சுபிக்ஷா வந்து பார்வதியும் கமருதீனும் பேசிட்டு இருக்கும் போது சுபிக்ஷா நைஸா எடுக்க ட்ரை பண்ணாங்கல்ல, அப்ப எடுத்திருந்தா ஜெயிச்ச கணக்கு. அது அப்படிதான் எடுக்கணும். இந்த மாதிரி பண்றது சரி கிடையாது. இதுல சாண்ட்ரா பிரஜினுக்கு
நடுவில் ஒரு சண்டை வந்துருச்சு. நீ ஏன் பர்சனலா போற அப்படின்ற மாதிரி பிரஜின் ஏதோ கேட்கிறாரு. ஏன்னா பர்சனலா போல கேமுக்காக தான் பண்றேன், நீ தேவையில்லாம இப்படி வார்த்தையை விடாதன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் கொஞ்சம் இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. மொத்தத்தில் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ சினிமா தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. மாடர்ன் சினிமாக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல. ஏகப்பட்ட குழப்பம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதுவும் இல்லாம எஃப்ஜே பாதி நேரம் தூங்கிட்டு இருக்கான். அவங்க டீமுக்குள்ளேயே நிறைய குழப்பம் போயிட்டு இருக்கு. அதாவது சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான், வரவே மாட்டான்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சண்டையே ஏற்பட்டிருக்கும். எஃப்ஜே ரொம்ப தூங்கிட்டு இருக்கான்ற மாதிரி தான் சண்டையே ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த டாஸ்க்ல யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ஸோ 2 பேருமே வந்து நம்ம ஜெயிக்கணும் நிறைய முயற்சி பண்றாங்க. என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.